ஹலோ வெல்கம் டு Seasonbuds. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான ஒரு வெரைட்டி ரைஸ் தான். கத்திரிக்காய் சாதம் வாங்கிபாத்னு சொல்லுவாங்க. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த ரைஸ் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் அகைன் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ரைஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ என் பையன் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். அவனுக்கு காரம் ஆகாது, இருந்தாலும் வந்துட்டு இந்த ரைஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ என்னை வீடியோ எடுங்கன்னு கேட்டதுனால இந்த வீடியோ அவனுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் டேங்கிள்ட் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ரேவதி அப்படின்றவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ரீசனபிள் ரேட்டில். ஸோ வந்துட்டு என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆர்ட் செஞ்சு அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய லோகோவை ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாங்கிபாத் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஸோ இந்த மசாலா செய்யறதுக்கு கடாயில் நம்ம 2 குழிக்கரண்டி வரமல்லி எடுத்துருக்கோம். அது கூடவே பட்டை, சோம்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருகாத அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இரும்பு கடாயின்றதுனால ரொம்ப சீக்கிரம் கருகிடும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன், ஏன்னா இதுக்கு மேலே வச்சுருந்தா கண்டிப்பாக கருகி போயிடும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம அப்படியே ஆற விட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து அதே கடாயில் நம்ம வந்துட்டு தேங்காய் வந்துட்டு 1 கப் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூடவே வந்து நம்ம நிலக்கடலை சேர்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் நிலக்கடலை சேர்க்குறேன், ஏன்னா வறுத்த நிலக்கடலைன்றதுனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானல் சூட்லேயே நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதாங்க. இந்த 2 மசாலா பொடியும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கேரண்டி. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வறுத்த மசாலாவை வந்து அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு மையாது, தேங்காயில் ஈரப்பதம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாக இருக்கிற பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அது கூட வந்து நம்ம தேங்காய் வறுத்ததையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் நிலக்கடலையும் சேர்த்து அதையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடர். ஸோ கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும் உங்களுக்கு தேங்காய் சேர்த்ததுனால. பட் வந்துட்டு இந்த அரோமாவே உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அரோமா கண்டிப்பாக வந்துட்டு ஃபுட்டை சூப்பராக கொண்டு வரும். இந்த மசாலாவும் சரி. இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி டேமரின் பல்ப் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். ஸோ அடுத்து வந்து ரைஸ் செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு 2 டீஸ்பூன். ஸோ நான் வந்து 1/2 kg ரைஸுக்கு வந்துட்டு இந்த அளவு. ஸோ 1/2 kg ரைஸ் 1/2 kg வந்துட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். ஸோ கூடவே வந்துட்டு வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுக்கணும். இப்போ நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நம்ம முழுசாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு 200 கிராம், ஒரு 150லேருந்து 200 கிராம் வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயத்தை நல்லா சாட் பண்ணிக்கலாம். நல்லா கிளியராக அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்ததும் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிடைக்கிற சாதாரண அந்த கத்திரிக்காய் தான், மருந்து போடாத கத்திரிக்காய் கிடச்சிது. பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்ததுனால நம்ம அதை சேர்த்துருக்கோம். நீங்கள் பச்சை கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அது சேர்த்து பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். கரைஞ்சிரும் உங்களுக்கு வதக்கும் போதே. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு. ஸோ இந்த பவுட்ரு சேர்க்கும் போது அது எந்த மாதிரி கத்திரிக்காயாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த கத்திரிக்காய் வந்துட்டு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கரையிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறவங்க பச்சை கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ புளி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு முந்திரி பருப்பு ஊற வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம்.
ரொம்ப ஈஸி. அந்த பவுடர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள். ஸோ ஆல்ரெடி நம்ம மிளகாய் போட்டிருக்கோம். நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நம்ம இப்போது அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வந்துட்டு கத்திரிக்காய் வெந்து உங்களுக்கு நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், இதே பச்சை கத்திரிக்காய் சேர்த்துருந்தா உங்களுக்கு கரைஞ்சி வந்திருக்கும். நம்ம இந்த கத்திரிக்காய், ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கத்திரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு அது தெரிஞ்சாலும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து முழுசாக தெரிகிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வேக வச்ச ரைஸ் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக நம்ம வந்து லெமன் ரைஸ் இல்லைனா வந்துட்டு புளிசாதம் கிளற மாதிரி தான். ஸோ இப்போ நல்லா கிளறிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை நான் வந்துட்டு தம் மாதிரி வைக்க போகிறேன். ஏன்னா வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து ரைஸில் இறங்கணுன்றதுக்காக. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டிங்க, ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாப்பாட்டில் அந்த மசாலாஸ்லாம் ஏறி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு இலை போட்டு மூடி மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான வெசல் வைக்கிறேன். ஹாட்டான வெசல், மேலேயும் உங்களுக்கு ஹீட் இறங்கணுன்றதுக்காக. ஸோ ஹாட் வாட்டர் இருக்கிற வெசல் மேலே வச்சாச்சு. கீழே வந்துட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வந்துட்டு ஒரு 5 minutes குக் பண்ணால் போதும். சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி. ஸோ இது ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி நீங்கள் தம் வைக்கிறது. அந்த சாறு வந்து நல்லா இறங்கணும், ரைஸில் நல்லா மசாலா இறங்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான அரோமேட்டிக்கான ஒரு கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்கிபாத்துன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கத்திரிக்காய் கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கத்திரிக்காய் இருக்கிறது கூட தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ மாங்காய் சீசன்றதுனால மாங்காவை மோரில் போட்டு அதை காம்பினேஷன் பண்ணி இது தொட்டு சாப்பிட்டோம். வத்தல், அப்பளம் அது இருந்தாலே போதும் இந்த ரைஸ்க்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.